السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸ்வு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 81ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 81ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், இந்த கிதாபினுடைய பாடத்தின் வரிசையில் அத்தருசு தாசிஉ வல் இஷ்ரூன் 29வது பாடம். அந்த 29வது பாடத்திலே முசன்னிஃப் அவர்கள் ஒரு சில இறை வசனங்களை குறிப்பிட்டு அதன் மூலம் அரபு இலக்கணத்தினுடைய சட்டங்களை நமக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள். பொதுவாக அரபு மொழி படிப்பதனுடைய நோக்கமே குர்ஆனை நாம் அறிய, விளங்க, அமல் செய்யத்தான். அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து முசன்னிஃப் அவர்கள் இலக்கணத்திற்கு உதாரணமாக இறை வசனத்தையே நமக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். அதனால்தான் அருள் மறையும் அரபு இலக்கணமும் என்ற தலைப்பை அமைத்து அதிலே உண்டான முதல் பகுதியை நாம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா. வாருங்கள் நாம கிதாபிற்கு உள்ளே சென்று முசன்னிஃப் அவர்கள் சொல்லித்தர இருக்கிற குர்ஆன் வசனங்களை ஓதி அதற்குண்டான பொருள், அதை போன்ற ஒரு சிறிய விளக்கம், அதை தொடர்ந்து அதன் தர்கீப் இஅராபை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் அத்தருசு தாசிஉ வல் இஷ்ரூன் 29வது பாடம். இந்த பாடத்தின் கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில இது 29வது பாடம். அதைத்தான் நாம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மினல் குர்ஆனில் கரீமி, சங்கையான குர்ஆனிலிருந்தும். சங்கையான குர்ஆனிலிருந்தும்னா அப்ப இந்த 29வது பாடம் ஆகிறது சங்கையான குர்ஆனிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் என்றும் வைக்கலாம். அல்லது குர்ஆனிலிருந்தும் சங்கையான குர்ஆனிலிருந்து உள்ளதாக இருக்கும் கபர் முகத்தமாக்கி பின்வரக்கூடிய ஆயத்துகளாக இருந்துன்னு ஜும்லா இது மொத்தத்தையும் முபுத்தாவாக வைக்கலாம். சரி, எப்படி நம்ம வைக்கலாம்? ஆக மொத்தம் இந்த 29வது பாடம் என்பது குர்ஆனினுடைய வசனங்களை உதாரணமாக சொல்லப்படுகிற பாடம். நம்ம வாங்க கிதாபினுடைய ஆயத்துகளை ஓதி அதற்குண்டான பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப் இஅராபை நாம பார்ப்போம். பாருங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு ஆமனுர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர் என்கிற ஆயத் ஹஜ் சூராவில் இடம்பெறக்கூடியதான ஆயத். இதற்குண்டான பொருளை பாருங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இர்கஉ, நீங்கள் ருக்கூ செய்யுங்கள், வஸ்ஜுது, நீங்கள் சஜ்தா செய்யுங்கள், இன்னும் நீங்கள் சஜ்தா செய்யுங்கள், வஅபுது, இன்னும் நீங்கள் வணங்குங்கள், ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை, உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனை நீங்கள் வணங்குங்கள், வஃஅலு, இன்னும் நீங்கள் செய்யுங்கள், அல் கைர, நல்ல காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். ஆயத்துல அல்லுக்கும் துஃப்லிஹூன் முடியும், நீங்கள் வெற்றி பெறுபவர்களாக ஆகுவதற்காக அப்படின்னு. அப்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னன்னா, ருக்கூவும் சுஜூதும் செய்யுங்கள்னா தொழுகுங்கள்னு அர்த்தம். இமா தஃப்சீருல் ஜலாலைனில் வரக்கூடிய விளக்கம் தான் சொல்லுன்னு அர்த்தம். ருக்கூவும் சுஜூதும் செய்யுங்கள்னா தொழுகுங்கள். உங்கள் ரப்பை, உங்கள் இறைவனை படைத்து பரிபாலிக்கின்ற உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள்னா வஹிதுஹுன்னு அர்த்தம். அவனை நீங்கள் ஏகனாக ஆக்குங்கள், அதாவது ஒருவனாக, ஒற்றை கடவுளாக, வணக்கத்திற்குரிய ஒருவனாக அவனை நீங்கள் ஆக்குங்கள் என்று அர்த்தம். ஹைரை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னா அதற்கு விளக்கம் போடுறாங்க. எனது உறவுகளை பேணுதல், கசுலத்திர் ரஹ்மி வ மகாரிமில் அஹ்லாக், உறவுகளை சேர்ந்து வாழுவதை போல,
நல்ல சங்கையான குணங்களைப் போல நல்ல காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவதற்காக என்று சொல்லக்கூடிய ஆயத்து இது. இப்ப இந்த ஆயத்திற்குண்டான பொருள் ஒரு சிறிய விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். இப்ப இதற்குண்டான தர்கீப பாப்பவாங்க. யா ஐயுஹல்லதீன, யா என்பது ஹர்ஃபுன் நிதா, ஐயு என்பது முனாதா முஃப்ரது, ஹா என்பது ஹர்ஃபு தம்பீஹ், அல்லதீன என்பது ஐயு என்பதிலிருந்து பதில், முனாதாவான ஐயு என்பதிலிருந்து பதிலு தான் இது அல்லதீன என்ற மௌசூலு. ஆமனு என்பது ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில். ஆமனுங்கிற இந்த ஜும்லா தான் அல்லதீன என்ற மௌசூலினுடைய ஸ்விலா. மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீரான இது ஆமனு இருக்கிற ஃபாயில் லமீர். இர்கஉ என்பது ஃபிஇல் ஹாதிர் லமீர் ஃபாயில். வஸ்ஜுது இல வாவ் என்பது ஹர்ஃபு அத்ஃபு. உஸ்ஜுது என்பது மஅத்தூஃப், எங்க இர்கஉல அத்ஃப் செய்யப்படக்கூடியது. உஸ்ஜுதுங்கிறது ஃபிஇல் அம்ரு ஹாதிர் லமீர் ஃபாயில். அதே போல பாருங்க, வஅபுது, வஅபுதுல வாவ் என்பது ஹர்ஃபு அத்ஃப். உஅபுது மஅத்தூஃப், எங்க அத்ஃப் செய்யப்படுது, அதே இர்கஉல அத்ஃப் செய்யப்படுது. உஅபுதுங்கிறது என்ன, ஃபிஇல் அம்ரு ஹாதிர் லமீர் ஃபாயில். அதே போல ரப்பகும்ல ரப்ப என்பது மஃஊலு முலாஃப், கும் என்பது முலாஃப் இலைஹி. ரப்ப எதனுடைய மஃஊலு, உஅபுதுங்கிற ஃபிஇலினுடைய மஃஊலு. கும் முலாஃப் இலைஹி, வாவ் ஹர்ஃபு அத்ஃப், எங்க அத்ஃப் செய்யப்படுது, இஃஅலுங்கிற ஃபிஇலை அதை இர்கஉல அத்ஃப் செய்யப்படுது. அப்ப இஃஅலு ஃபிஇல் அம்ரு ஹாதிர் லமீர் ஃபாயில். அல் கைர என்பது என்னது, அதுதான் இஃஅலு உடைய மஃஊலு. இப்ப பாருங்க, இஅராப் எனது, யா ஹர்ஃபுன் நிதா, சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃப். அது ஐயு என்பது என்னது, இதுதான் முனாதா முஃப்ரது. பொதுவா முனாதா என்பது நஸ்பினுடைய மஹல். முனாதா முஃப்ரதுக்கு வரக்கூடிய இஅராபு லம்மின் மீது மப்னி. அப்ப ஐயுங்கிறது என்னது, லம்மின் மீது மப்னியான முனாதாவான இஸ்மு. ஐயு ஹா என்பது என்னது, சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு தம்பீஹ். அல்லதீன என்பது ஐயு என்பதிலிருந்து பதிலாக்குறோம், ஐயு என்பதிலிருந்து பதிலு. ஆனால் இங்க அல்லதீன என்பது மௌசூலுங்கிறதுனால மௌசூலுடைய இஸ்முகள் எல்லாமே மப்னி. இப்ப ஃபதஹின் மீது மப்னியான இஸ்மு தான் எது, இந்த மௌசூலான இஸ்மான அல்லதீன என்பது. அங்க பாருங்க, ஆமனு என்பது மாலியான ஃபிஇல். அப்ப இங்க மாலியான ஃபிஇல்னா, பொதுவா மாலியான ஃபிஇல்ங்கிறது ஃபதஹின் மீது மப்னியான மாலியான ஃபிஇல். இது லம்மின் மீது மப்னியான மாலியான ஃபிஇல். இந்த ஆமனுங்கிறது என்னது, லம்மின் மீது மப்னியான மாலியான ஃபிஇல். இர்கஉ என்பது என்னது, இது அம்ரு ஹாதிர். அப்ப அம்ரு ஹாதிரான ஃபிஇலும் மப்னி தான். மாலி ஃபிஇல்கெல்லாம் மாலி எப்படி மப்னியோ அம்ரு ஹாதிரும் மப்னி. அப்ப இங்க எதன் மீது மப்னி, இர்கஉங்கிறது நூனை போக்குவதன் மீது மப்னியான அம்ரு ஹாதிரான ஃபிஇல். வாவ் என்பது என்னது, ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃப். உஸ்ஜுதுங்கிறது என்னது, இதுவும் நூனை போக்குவதன் மீது மப்னியான அம்ரு ஹாதிரான ஃபிஇல். வஅபுதுல வாவ் என்பது ஃபதஹின் மீது மப்னி. உஅபுது என்பது நூனை போக்குவதன் மீது மப்னியான அம்ரு ஹாதிரான ஃபிஇல். ரப்ப என்பது என்னது, லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. கும் என்பது என்னது, முலாஃப் இலைஹி. அப்ப ஜர்ருடைய மஹல், ஆனால் இங்கே அது லமீருங்கிறதுனால அது என்ன, சுக்குன் மீது மப்னியான லமீர். இது வஃஅலுல பாருங்க, வாவ் என்பது என்னது, ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃப். இஃஅலு என்பது என்னது, நூனை போக்குவதன் மீது மப்னியான அம்ரு ஹாதிரான ஃபிஇல். அதே போல அல் கைர என்பது என்னது, வாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அப்ப இந்த ஆயத்திற்குண்டான பொருள், அதே போன்று ஒரு சிறிய விளக்கம், தர்கீப், இஅராபை நாம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பாருங்க, இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த ஆயத்துடைய தொடக்கம் அலா இன்ன அவுலியா அல்லாஹின்னு வரும். நமக்கு பிரபலமான ஆயத்து தான், சூரத்து யூனுஸ்ல வரக்கூடிய 62வது ஆயத்து இது. அப்ப அலா இன்ன அவுலியா அல்லாஹி என்ன அர்த்தம் வைக்கணும், அலா தொடக்கத்தினுடைய அலா, இது தொடங்குவதற்காக சொல்லப்படுகின்ற அலாதா இந்த அலா, ஹர்ஃபு இஸ்திஃப்தாஹ்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, இன்ன அவுலியா அல்லாஹ். ஏன்னா அண்ணன் இன்னவுடைய பாடம் வரும்போது அண்ணன் எழுதுறதா இன்னன் எழுதுறதா வரும் பொழுது
சொல்லுவாங்க. இடையில வந்தா என்ன அன்ன போடணும்னு சொல்லுவாங்க. தொடக்கத்துல வந்தாதான் இன்ன அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுப்பாங்க. நிறைய விளக்கங்கள் இருக்கு. தொடக்கத்துல வந்தாதான் இன்ன அப்படிங்குவாங்க. அப்ப இது அலாக்கு பிறகுதானே வருது, தொடக்கத்துல வரலையா, அப்ப இன்ன போட்டீங்கன்னு கேள்வி வந்தா, தொடக்கம்ங்கிறது இன்ன ஒளி அல்லாஹிலும் தான். தொடங்குவதற்கான ஒரு ஹருஃபாக தான் அல்லாவை நாம புழங்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அலாங்கிறது என்னது, ஹருஃபு இஸ்திஃப்தாஹு. சரி பாருங்க, இல்ல இன்ன அந்த அலாங்கிற வார்த்தை இங்க இல்ல, நமக்கு இங்க நம்ம தர்கீப் யாராப் அதற்கு வைக்க அவசியம் இல்லை. பாருங்க, இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹுவினுடைய நேசர்களாகிறவர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை, வலாஹும் இன்னும் அவர்கள் இல்லை, யஹ்ஸனூன கவலை கொள்பவர்களாகவும் இல்லை. அப்ப அல்லாஹுடைய நேசர்களுக்கு என்ன இல்ல, எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான பயமும் இல்லை. இனி என்ன ஆக போகுதோ என்கிற பயமும் இல்லை, இப்படி ஆயிருச்சே என்கிற கவலையும் அவர்களுக்கு இல்லை. அதுதான் அல்லாஹுவினுடைய நேசர்கள். அப்ப அல்லாஹுடைய நேசர்கள் இப்படி இருப்பாங்கன்னு இல்லை, இப்படி குணம் கொண்டவர்கள் தான் அல்லாஹுடைய நேசர்கள் என்ற விளக்கத்தை நமக்கு விளங்கி கொள்ள வேண்டும். சரி பாருங்க, இந்த ஆயத்திற்கு உண்டான பொருளை பார்த்துட்டோம், சிறிய விளக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ இதற்குண்டான தர்கீப் யாராவை பார்ப்பவாங்க. இன்ன என்பது என்னது, ஹர்ஃபு தர்கீத். அவுலியா இன்னவுடைய இஸ்மு முலாஃபு, அல்லாஹி அவுலியா என்பதனுடைய முலாஃபு இலைஹி. அவுலியா முலாஃபு, அல்லாஹி முலாஃபு இலைஹி. பாருங்க, லா ஹவுஃபுன், லா என்பது என்னது, ஹர்ஃபுன் நஃபி. ஹவுஃபுன் என்பது லாவினுடைய இஸ்மு. அலா என்பது என்னது, ஜாரு. ஹிம் என்பது மஜ்ரூரு. அலாவுடைய தாலுக்கு இங்க ஒன்று போக்கப்பட்டிருக்கு. அந்த போக்கப்பட்ட முஸ்தகிருங்கிற தாலுக்கு தான் லாவினுடைய ஹபரா வைக்கணும். லாவினுடைய ஹபராக நாம வைக்கிறோம். அப்போ இந்த லா ஹவுஃபுன் அலைஹிம்ங்கிற ஜும்லா தான் இன்ன என்ற அந்த ஹர்ஃபு தர்கீதினுடைய ஹபர். இஸ்மு வந்துருச்சு அவுலியாக. அப்ப ஹபர் வேணுமா இல்லையா, அந்த ஹபர் எது, இந்த லா ஹவுஃபுன் அலைஹிம்ங்கிற ஹபர் தான். அப்போ ஒரு முபத்ததாவிற்கு ஜும்லா ஹபர் வருதுன்னா, அல்லது ஒரு இஸ்மிற்கு ஜும்லா ஹபர் வருதுன்னா, அந்த இஸ்மை பார்த்து அல்லது முபத்ததாவை பார்த்து மீளக்கூடிய லமீர் வேணும்னு சொல்லுவாங்களே, அது இங்க என்னது, இந்த ஹிம் என்ற லமீர் தான் இந்த அவுலியா என்ற இஸ்மை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கின்றது. வாவ் என்பது என்னது, ஹர்ஃபு அத்துஃபினுடைய வாவு. லா என்பது ஹர்ஃபுன் நஃபி. ஹும் என்பது லாவினுடைய இஸ்மு. யஹ்ஸனூன என்பது ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில். இது யஹ்ஸனூன என்ற இந்த ஜும்லா தான் லாவினுடைய ஹபராக நாம வைக்கிறோம். இந்த லாஹும் யஹ்ஸனூன்ங்கிற ஜும்லா எங்க அத்திபு செய்யப்படுது, லா ஹவுஃபுன் அலைஹிம்ல அத்திபு செய்யப்படக்கூடியதான ஜும்லா இது. இப்ப பாருங்க, இந்த ஆயத்திற்கு உண்டான இஅராப் என்ன வைக்கணும். இன்ன என்பது என்னது, ஃபத்ஹின் மீது மப்னியான ஹர்ஃபு தகீத். அவுலியா எனது ظاهரத்தான ஃபத்ஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அல்லாஹி என்பது ظاهரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அடுத்து பாருங்க, லா, லா என்பது என்னது, ஹர்ஃபுன் நஃபி, அது சுக்குன் மீது மப்னியானது. ஹவுஃபுன் ظاهரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அலைஹிம்ல அலா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. ஹிம் என்பது சுக்குன் மீது மப்னியான, அலா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹிம் என்பது சுக்குன் மீது மப்னியான லமீர் இஸ்மு. ஆனா இங்க ஜர்ருடைய மஹல், காரணம் என்ன, இது மஜ்ரூருங்கிறதுனால. வலாஹும்ல பாருங்க, வாவ் என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. லா சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. ஹும் என்பது சுக்குன் மீது மப்னியான வமீரு இஸ்மு. ஆனா இங்க ரஃபினுடைய மஹல்ல நாம கொடுக்கிறோம், ஏன், லாவினுடைய இஸ்முங்கிறதுனால. அதே போல யஹ்ஸனூன என்பது என்னது, இது நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபா செய்யப்படக்கூடியதான முதாரியான ஃபிஇலு. ரஃபா செய்த ஆமில் அது மானவி. பொதுவா முதாரியான ஃபிஇலுக்கு ரஃபா செய்யக்கூடிய ஆமில் மானவி தான். அது என்னது, குலுவுன் அனி நாசிபி வல் ஜாசிம் சொல்லுவோமா இல்லையா, ஜஸ்ம் செய்யக்கூடிய ஹர்ஃபுகளை விட்டும் நஸ்பு செய்யக்கூடியதான ஹர்ஃபுகளை விட்டும் நீங்கி இருக்குதல் என்கிற ஒரு காரணம் தான், ஒரு மறைவான ஒரு காரியம் தான் யஹ்ஸனு, இந்த முதாரியான ஃபெயலுக்கு ரஃபா செய்யக்கூடிய ஆமில். அந்த வரிசையில இந்த யஹ்ஸனூன என்பது ரஃபா செய்யப்பட்டுள்ளது, ரஃபா செய்த ஆமில் மஅனவி. இப்ப இந்த லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் சொன்னோமா இல்லையா, இந்த லாவுடைய இஸ்மாக ஹவுஃபுன வச்சு அலாவுடைய தஅல்லுக ஒன்ன ஹபரா வச்சோம். கீழே அதே மாதிரி யஹ்ஸனூனவ ஹபரா, ஜும்லா ஹபரா வச்சோம். இப்படி இல்லாம எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஹவுஃப் லா ஹர்ஃபு நஃபியா வச்சுட்டு அதுக்கு அமல் இல்லை, இந்த மாதிரி ரஃபு நஸ்பெல்லாம் செய்யாது.
இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நசுபும். ஏன்னா இந்த லா ஹவுஃபுன்கிறத லாவுடைய இஸ்முன்னு சொன்னா அலாவினுடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு முஸ்தகிர்ரன் நசுபு செய்யப்பட்டு வரக்கூடியதா இருக்கணும். இங்க அது போக்கப்பட்டனால தெரியல நமக்கு. அப்போ இப்படி இல்லாம எப்படி வைக்கலாம்னா லாவை நஃபியா வச்சு ஹவுஃபுன்கிறதையே முபுத்ததா வாக்கிடலாம், அலாவுடைய தாலுக்க ஹபராக்கிடலாம். அதே மாதிரி ஹும்புங்கிறத முபுத்ததா யஹசுனுன் ஜும்லா ஹபர். இந்த லாவுக்கு அமல் கொடுக்காமலும் வைக்கலாம் என்கிற தர்கீபையும் தப்சீர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த இரண்டாவது ஆயத்திற்குண்டான ஒரு பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப் யாராவே நாம பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லா. இப்போ அடுத்தபடியா மூன்றாவது ஆயத்தை பாருங்க. இந்த மூன்றாவது ஆயத்து என்னது? உதுகுலுல் ஜன்னத லா ஹவுஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹஸனூன் என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. இது சூரத்து அஅராஃபில் வரக்கூடியதான ஆயத்து. சூரா அஅராஃபிலே 49வது ஆயத்து தான் இந்த ஆயத்து. ஒரு பெரிய ஆயத்துடைய துண்டு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 1.5 வரி. உதுகுலுல் ஜன்னத், இது யார் யாரை குறித்து சொல்லுவாங்கன்னா அஅராஃப்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க மறுமையில. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவில் இருக்கிற மக்கள். அவங்க சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்றதா உதுகுலுல் ஜன்னத்தை, நீங்க நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழையுங்கள். நீங்கள் சொர்க்கத்திலே, இந்த ஆராப் சூறாவில் நிறைய பேசுவாங்க. சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பேசுகிற ஆயத்து வரும். இந்த மாதிரியான ஆராஃபிலே உள்ளவர்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து பேசுறதுன்னு நிறைய ஒரு உரையாடல் மாதிரியே அங்கு சொல்லித்தரப்படக்கூடிய ஒரு சூறா தான் ஆராஃப் சூறா. அப்படி அந்த ஆராஃப் மக்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்றதுதான் உதுகுலுல் ஜன்னத்தை, நீங்கள் சொர்க்கத்திலே நுழையுங்கள். லா ஹவுஃபுன் அலைக்கும், எந்த நிலையில தெரியுமா? லா ஹவுஃபுன், எந்த பயமும் இல்லை, அலைக்கும் உங்கள் மீது. அதே போல வலா அன்தும், இன்னும் நீங்கள் இல்லை, தஹஸனூன கவலை கொள்பவர்களாகவும் நீங்கள் இல்லை என்று சொல்லப்படக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்திற்குண்டான சிறிய ஒரு அர்த்தத்தையும் சின்ன விளக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். இப்ப வாங்க நாம தர்கீப் இஅராப் பார்ப்போம். உதுகுலுங்கிறது என்னது? ஃபிஇல் அம்ரு ஹாதிர் வமீரு ஃபாயில். அதே போல அல் ஜன்னத என்பது என்னது? மஃஊலு. அதே போன்று லா ஹர்ஃபுன் நஃபி, ஹவுஃபுன் என்பது லாவினுடைய இஸ்மு, அலா ஜாருக்கும் மஜ்ரூரு, அலாவினுடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு தான் லாவினுடைய ஹபரு. இந்த ஜும்லா வந்து ஹாலு. லா ஹவுஃபுன் அலைக்கும்ங்கிற ஜும்லா என்னது? ஹாலுடைய ஜும்லாவா வைக்கணும். நீங்கள் உங்கள் மீது எவ்வித பயமும் இல்லாத நிலையில் நீங்க எங்க போங்க? என்னது? நீங்க சொர்க்கத்தில் நுழையுங்கள். நஸ்பீனுடைய மஹல் ஜும்லாவே ஹால். வாவ் என்பது ஹர்ஃப் அத்ஃபு, லா ஹர்ஃபுன் நஃபி, அன்தும் என்பது லாவினுடைய இஸ்மு, தஹஸனூன என்பது ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில், லாவினுடைய ஜும்லா ஹபர். அப்ப இந்த ஜும்லா நஸ்பினுடைய மஹல்ல தான். ஏன் இந்த லா அன்தும் தஹஸனூன என்பது எங்க அத்திபு செய்யப்படுகின்றது? இந்த லா ஹவுஃபுன் அலைக்கும்ல அத்திபு செய்யப்படுகின்றது. சரி, இப்ப பாருங்க. அப்ப உதுகுலு என்ன தர்கீப், என்ன யாராப கொடுப்போம்? அது அம்ரு ஹாதிரான ஃபிஇல் மப்னி, இங்க நூனை போக்குவதன் மீது மப்னி. அல் ஜன்னத என்பது என்னது? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டதான இஸ்மு. லா சுகுன் மீது மபனியான ஹர்ஃபு நஃபி. ஹவுஃபுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அலா சுகுன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. கும் என்பது சுகுன் மீது மபனியான இஸ்மு, ஆனா இங்க லமீருங்கிறதுனால மபனி. சரி, மஜ்ரூருங்கிறதுனால அது ஜர்ருடைய மஹல். சரி, இப்ப அலாவினுடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு தான் லாவினுடைய ஹபர்னா அது நஸ்பாக இருக்கும், மன்சூபாக இருக்கும். ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பா இருக்கும். சரி பாருங்க. வலால வாவ் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃப் அத்ஃப். அதே போல லா என்பது சுகுன் மீது மப்னியான ஹர்ஃப் நஃபி. அன்தும் என்பது சுகுன் மீது மப்னியான ஒரு வமீரு, ஆனா இங்க ரஃபினுடைய மஹல். காரணம் என்ன? லாவினுடைய இஸ்முங்கிறதுனால. இப்ப அடுத்து பாருங்க. தஹஸனூன, இது நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்க கூடியதான முதாரியான ஃபிஇலு. இந்த முதாரியான ஃபிஇலுக்கு ரஃபை செய்த ஆமிலது மஅனவி. சரி, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த மூன்றாவது ஆயத்தினுடைய பொருள், சிறிய விளக்கம், அதே போன்று தர்கீப் யாராபு முடிந்தது அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்து பாருங்க. லக்கும் ஃபீஹா ஃபவாகிஹு
கசீரத்தும் வ மின்ஹா தஅகுலூன். அடுத்த ஆயத்து சூரத்துல் அல் முஃமினூன்ல வரக்கூடிய ஆயத்து. அல்லாஹ் தன்னுடைய நிஅமத்துகளை மக்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆயத்து இது. ஃபஅன்ஷஅனா லகும் பிஹி ஜன்னாத்தின் மின் நஹீலின் வ அஅனாபில். உங்களுக்கு நான் என்னது பேரித்தம்பழம் திராட்சையிலிருந்தான் உண்டான தோட்டங்களை உங்களுக்கு நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். லக்கும் சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்றான். லக்கும் உங்களுக்கு இருக்கின்றது. ஃபீஹா அதான் பாருங்க அல்லாஹ் சொல்ற ஆயத்து. லக்கும் உங்களுக்கு இருக்கின்றது. முஃமின்களே உங்களுக்கு இருக்கின்றது. ஃபீஹா அதிலேனா அந்த ஆயத்து ஜன்னாத்தை நோக்கி மீறு. சொர்க்கத்திலே அந்த தோட்டத்திலே உங்களுக்கு இருக்கின்றது. ஃபவாகிஹு கசீரத்துன் அதிகமான பழங்களாகிறது. அந்த தோட்டத்திலே அந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு இருக்கின்றது. வ மின்ஹா இன்னும் அந்த பழங்களில் இருந்து. இந்த மின்ஹா ஹாலமீர் எங்க எடுக்கணும்? இந்த ஃபவாகிஹு கசீரா அந்த அதிகமான பழங்களில் இருந்து தஅகுலூன இன்னும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியதான நிலையில் என்று அர்த்தம் வைக்கணும். சரி பாருங்க. அப்போ இந்த லக்கும் லாம் என்பது என்னது? ஹர்ஃபுல் ஜர்ரு. ஜாரு. கும் என்பது மஜ்ரூரு. இந்த லாமினுடைய தால்லுக் தான் ஹபர் முகத்தம். உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு இருக்கின்றது. ஃபீஹா. ஃபீ என்பது என்னது? ஹர்ஃபுல் ஜர்ரு. ஃபீ என்பது அப்ப லாமினுடைய தால்லுக்கு தான் ஹபர் முகத்தம் முஸ்தகிருன்னு இருக்கும். உங்களுக்கு இருக்கின்றதுன்னு. ஃபீஹால ஃபீ என்பது ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பது அந்த ஜாருடைய மஜ்ரூரு. அப்ப இந்த ஃபீயுடைய தால்லுக்கை நாம எங்க வைக்கிறோம்? ஃபீயுடைய தால்லுக் வந்து போக்கப்பட்டு இருக்கக்கூடியது. அப்ப போக்கப்பட்டிருக்கணும் அதுவும் முஸ்தகிர் தான் இருக்கும். ஹாலா வைக்கணும். அதிலே இருக்கக்கூடியதான நிலையில் அப்படி வைக்கணும். உங்களுக்கு இருக்கின்றது. என்ன இருக்கின்றது? ஃபவாகிஹு. ஃபவாகிஹுனா முபத்ததா இதுதான் மௌசூஃபு. கசீரத்துன் என்பது சிஃபத்து. வ மின்ஹால வாவ் என்பது ஹர்ஃபு அத்துஃபு. அதே போல மின் ஜாரு. ஹா என்பது மஜ்ரூரு. அது மின்னுடைய என்னது தஅல்லுக் தான் தஅகுலூன அடுத்து வரக்கூடிய தஅகுலூன். அப்ப தஅகுலூன் அது என்னது ஃபிஇல் முதாரி ஃபிஇல் முதாரி லமீரு ஃபாயிலு. சரி பாருங்க. இப்போ அடுத்து இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீப பாருங்க. பார்த்துட்டோம். இஅராப் என்னது? லா என்பது இந்த ஹர்ஃபுல் ஜர்ரான லா ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃபுல் ஜர். கும் என்பது சுக்குன் மீது மபுனியான லமீரு. இங்க மஜ்ரூருங்கிறதுனால சுக்குன் மீது மபுனி. மஜ்ரூருங்கிறதுனால ஜர்ருடைய மஹல்லு இங்க மபுனியான சுக்குன் மீது லமீருங்கிறதுனால. ஃபி என்பது சுக்குன் மீது மபுனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பதும் சுக்குன் மீது மபுனியான லமீரு. இங்க ஜர்ருடைய மஹல்லு காரணம் அது மஜ்ரூரு. ஃபவாகிஹு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. கசீரத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அதே போல வாவ் ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃபு அத்துஃபு. மின் என்பது சுக்குன் மீது மபுனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பது அது மஜ்ரூரு ஜர்ருடைய மஹல்லு. ஆனால் இங்கே லமீரு அப்படிங்கிறதுனால இது சுக்குன் மீது மபுனியான லமீரு. தஅகுலூன என்பது என்னது? இது நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான முலாரியான ஃபிஅலு. அப்ப நாம சொன்ன மாதிரி முலாரியான ஃபிஅலுக்கு ரஃபஅ செய்யக்கூடிய ஆமில் மஅனவி. ஏன்? எப்பொழுது நஸ்பு செய்யக்கூடிய அன்லன் கை இதன் இவைகளை விட்டோம். ஜஸ்ம் செய்யக்கூடிய இன் லம் லம்மா லாமுல் அம்ரி லாலின் நஹி இவையை விட்டும் ஒரு முலாரியான ஃபிஅல் நீங்கி வருதுன்னா அத ஹுலூன் அனின் நாசிபி வல் ஜாசிம் அந்த ஆமில் அதுதான் மஅனவியான ஆமில். அப்ப அதுக்கு ரஃபஅ. முதாரியான ஃபைலுக்கு ரஃபை செய்யக்கூடிய ஆமில் மானவி. எதை கொண்டு ரஃபா? இங்க நூனை தடிபடுத்துவது கொண்டு ரஃபை செய்யப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்றைய பாடம் இந்த 4 ஆயத்துகளோடு முடிவு பெறுகிறது. நாம் இந்த 4 ஆயத்துகளுக்குண்டான பொருள், ஒரு சிறிய ஒரு விளக்கம், அதே போன்று என்னது அதே போன்று இதற்குண்டான தர்கீபு, அதுபோல இஅராபு இவைகளெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய பாடத்தில் தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகளை நம்ம ஓதி அதற்குண்டான தர்கீப் இஅராபை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா என்பது இந்த ஹர்ஃபுல் ஜர்ரான லா ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃபுல் ஜர்.